ஹலோ ஃபோக்ஸ். எப்போவுமே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இன்னும் எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணலாம், இதே மாதிரி ஒரு சில கான்ஸ்டண்ட்டாக கேள்விகளை நம்மளே நம்மக்கிட்ட கேட்கணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, நம்ம டே எப்படி போயிட்டுருக்கு, ஷெட்யூல் எப்படி இருக்குது, டே டு டேயில் நம்ம ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுவோம், ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவோம், அது எப்படி இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் நம்மளே நம்மக்கிட்ட கேட்கணும். தூங்கி எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்குது. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேட்டை வந்துட்டு நம்ம மாற்ற முடியாது, டெஸ்டினியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட்ஸ் 100% நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா, நம்மளோட ஹேபிட்ஸ் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா. இப்போ செட் ஆஃப் ஹேபிட்ஸ் A+B+C இந்த 3 ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதைக்கு நம்ம போக முடியும். C+D+E அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த பாதைக்கு போக முடியுங்கிறத நம்மளால் கண்டிப்பாக டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் நம்மளால் அதை அச்சீவும் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ முக்கியம் நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஹேபிட்ஸுங்கிறது. அப்போது எந்திரிச்சதுலேருந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூங்கி முழிச்சதுலேருந்து ஒரு ஹரிபரியாக கடகடன்னு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் போயிட்டே இருப்போம். அடுத்து நம்ம உடனே தூங்கி முழிச்சதுலேருந்து ஜம்ப் வந்துட்டு டேரெக்டாக 12 மணிக்கு இது பண்ணணுமே, 8 மணிக்கு இது பண்ணணுமே, 9 மணிக்கு நம்ம நைட் இந்த ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் போயிட்டு ஐயோ டே ஆரம்பிச்சிருக்க கூட முழுசாக செஞ்சுருக்காது. நம்ம ஒரு ரெடி ஸ்டேட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு ஓவர் பேக்டாக இருக்கிற மாதிரி மண்டை மேலே ஏதோ ஒரு 100 கிலோஸை வச்ச மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே தள்ளப்படுவோம். அப்போது வை நாட் டேக் இட் ஈஸி ஃபார் சம் டைம், கொஞ்சமாக கூல் டவுன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு அவேர்டு ஸ்டேட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டேயை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ என்ன தான் பர்ஃபெக்டான ரிச்சுவல், என்ன தான் பர்ஃபெக்டான ஒரு ரொட்டீன் அப்படின்னா, அது பேஸ்ட் ஆன் அவர் இண்டிவிஜுவல் கேஸை அண்ட் சினாரியோஸ் படி நம்ம மாறிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒன் பவுல் ஆஃப் ரைஸ் டசன்ட் ஃபிட் ஃபார் ஆல்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் இதுதான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. பட் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொட்டீனை நான் சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தேன்னா இதை டே டு டே லைஃப்பில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே தூங்கி எந்திரிச்ச உடனே ஐயோ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதறாமல் ஃபஸ்ட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே சீக்கிரமாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு 10 மணிக்கு தூங்கணும், காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 8 hours நமக்கு நல்ல டீப்பான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். அப்போது வி ஆர் ரெடி ஃபார் த டே. என்றைக்கும் அலாம் அடித்து அலாமை நம்ம ஸ்னூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டு அப்புறம் எந்திரிக்கிறது உடையே அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறோன்னா வி ஆர் ரெடி ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம். அண்ட் எந்திரிச்ச உடனே டப்புன்னு நம்ம அடுத்த ஸ்டேட்டுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு காமாக ஸ்லோவாக ஒரு 10-30 டீப் டயஃப்ரமெட்டிக்கல் பிரெத்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, மூச்சை நல்லா ஸ்லோவாக ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும். அப்போது நம்ம ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். ஓகே, இப்போ நான் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் மேக் யூர் பெட். நீட்டாக பெட்டை மடித்து வைங்க. பில்லோவை கேஸை வந்துட்டு திரும்ப சரி பண்ணிவிட்டு பில்லோ கவரை ஒழுங்காக போட்டு ப்ராப்பராக செட் பண்ணி வைங்க. இது முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி ஒரு 200 ml ஆஃப் வாட்டர் இல்லைனா ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு பால்கனி இல்லைனா வீட்டுக்கு வெளியில் போயிட்டு இல்லைனா மாடிக்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப அழகான பூமி நம்ம இருக்கிறது. ஆனால் நம்ம எப்போவுமே அந்த பியூட்டியை வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அக்னாலேஜ் பண்ணுறது கிடையாது. திடீர்னு இன்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதோ ரொம்ப சோகமாக இருக்கும்போது திரும்பி அப்படியே சுற்றி இப்படி மொபைல் இப்படி பார்க்குறதுக்கு பதில் அப்படி அந்த உலகத்தை பார்ப்போம். அப்போ தான் தெரியும், இந்த பூமி இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் அதை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன், வீல் மேக் இட் அ ப்ராக்டிஸ் அண்ட் அ ரொட்டீன். காலையில் எழுந்திரிச்சோமா, இந்த ரொட்டீனெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு மெதுவாக தண்ணி நிறையா குடித்து சுற்றி அழகான இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். பறவைகள் கத்துற சத்தம், ஆக்சிஜன் நல்லா ரிச்சாக இருக்கும் அந்த டைமில் ஏரில், அதை நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். சுற்றி பார்த்தா வெயில் அப்படியே ஹெவியாக அடிக்காது. அப்படியே வெயில் அப்போ தான் சூரிய பகவான் அப்படியே மேலே எந்திரிப்பார். அப்போது நம்மளோட க்ளவுடாக இருக்கட்டும், ஸ்கையாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக தெரியும். அப்போ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சுற்றி இருக்கக்கூடிய க்ரீன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், மரம் செடி. இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங் அலைவ். நமக்கு திடீர்னு கை நமக்கு நல்லா இருக்குல்ல,
நம்ம கண்ணு நல்லா தெரியுது, நமக்கு எழுத படிக்க தெரியுது, நமக்கு நடக்க முடியுது, கால் கை எல்லாமே நல்லா இருக்குது. இதே மாதிரி நமக்குன்னு ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் திடீர்னு தூங்கி முழிச்ச உடனே கண்ணு தெரியலனா தான் கண்ணு தெரிஞ்சதோட அருமை நமக்கு தெரியும். அதே மாதிரி அவ்வளோ ப்ரிவிலேஜ்டு பீப்புள். ஸோ அந்த ப்ரிவிலேஜ் ஆஃப் பீயிங் அலைவ் எத்தனை பேருக்கு தூங்கி முழிச்ச உடனே தே ஆர் நாட் சீயிங் அனதர் டே. இப்போ நமக்கு இன்றைக்கி யூனிவர்ஸ் இந்த டே நம்ம கொடுத்துருக்கிறதுனால இட்ஸ் எ கிஃப்ட் அப்படிங்கிறத அக்னாலேஜ் பண்ணி, ரெக்கக்னைஸ் பண்ணி, தேங்க்ஃபுல்லாக அப்படி ஒரு சுற்றி அப்சர்வ் பண்ணி ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே நிறைய கிராட்டிடியூட் எனர்ஜியை வந்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எப்போவுமே கிராட்டிடியூட், லவ், இதே மாதிரி ஒரு சில எமோஷன்ஸ் இருக்குது. அந்த எமோஷன்ஸில் வந்துட்டு நம்ம அந்த எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற போது அங்கே ஒரு சோகமாக இருக்கிறது, நெகட்டிவ் எமோஷன்ஸ், செல்ஃப் டவுட், இது மாதிரி எதுவுமே இருக்காது. பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ஹைலி நம்மளை வந்துட்டு ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட்டில் நம்மளை வச்சுருக்கோம். ஸோ வீல் ட்ரை டு டூ தேட். ஒன்ஸ் இட்ஸ் டன், நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் புஷ்அப்ஸோ ஒரு ஸ்குவாட்ஸோ பண்ணி பாடியை வந்துட்டு ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டே டு டே சோர்ஸை வந்துட்டு நம்ம முடிக்கிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், இந்த ரொட்டீனை முடித்ததுக்கப்புறம் டேக் அ நோட், பிளான் யுவர் டே. அகைன் நினப்பா அப்படியே எடுத்த உடனே நான் வந்துட்டு இது பண்ணும் அது பண்ணுங்கிற மாதிரி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்மளோட பேஷனையும் வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நோட் எடுத்தோமா, ஃபஸ்ட்டு ஒரு 5 விஷயம், நான் இந்த விஷயத்துக்கெலாம் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு நல்ல குடும்பம் இருக்குது, எனக்கு எழுத படிக்க தெரியுது, எனக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருக்குது. இதே மாதிரி ஒரு 5 விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் வாட் ஆல் திங்ஸ் யூ ஆர் ஃபீலிங் கிரேட்ஃபுல் ஃபார். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 விஷயம். நான் வந்துட்டு டெய்லி இப்போது பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் போகணுங்கிறலாம் கடமைகள். இப்போது ஒரு அடல்ட் ஆயாச்சுன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பில்ஸை பே பண்ணணும், இதெல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். இதை வந்துட்டு நம்ம டே டு டேயில் நம்மளோட க்ரோத் ப்ராக்ரஸ்க்கு நோக்கி நம்ம ட்ராக் பண்ணுறதோடையே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் டெய்லி இன்றைக்கி நான் வந்துட்டு ஜிம்மை ஹிட் பண்ணேன், நான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இல்லைனா நான் வந்துட்டு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறேங்கிறது எழுதலாம். அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் கோலை நோக்கி போயிட்டுருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்றைக்கி இவ்வளோ ரூபா சேவ் பண்ணேன், நான் கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ ரூபா சேவ் பண்ணிடணும், இல்லை எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணணும், அன்னெசரி எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எழுதலாம். அப்புறம் அதே மாதிரி நான் வந்துட்டு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகணும், நான் இன்னும் என்னோடய ஸ்கில்லை வந்துட்டு நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணணும், நல்லா அப்போ தான் என்னால் ஹை பேயிங் ஜாபுக்கு போய் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பீப்புள் எல்லா ஒர்க்கையும் தாண்டி என்னென்ன விஷயம் படித்தா நம்ம வந்துட்டு நல்லா இம்ப்ரவைஸ் ஆக முடியும், நம்மளோட லெவல் வந்துட்டு நம்மளோட ஸ்கில் அதிகமாகுங்கிறத பார்த்து வச்சுட்டு நான் 1 ஹவர் என்ன நானே அப்ஸ்கில் பண்ண போகிறேன், நானே படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்குமே ரொம்ப யூனிக்காக அவங்களோட கோல்ஸ் இருக்கும். அந்த கோலை பொறுத்து 3 விஷயம், ரொம்ப பெருசு கூட தேவையில்ல. அந்த எல்லாம் இப்போ நான் ஜிம்முக்கு போகணுன்னா கூட எடுத்த உடனே போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை, 10 நிமிஷம் ஜிம்மில் போய் தலையை காட்டிட்டு வந்தால் போதும். இதே மாதிரி ஹேபிட்டை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஷோ அப் அண்ட் ஐ கம் பேக்குங்கிறத தவிர நான் போகலை, இன்றைக்கி எனக்கு முடியல அப்படிங்கிறத ஈஸியாக டவலை த்ரோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 விஷயம் இதே மாதிரி நம்மளோட லாங் டேர்ம் கோலுக்கு நம்மளை க்ளோஸாக கொண்டு போகிறதுக்குள்ள விஷயம் என்னென்னலான்னு பார்த்து அதை எழுதி வச்சுட்டு அதை நம்ம வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டோன்னா, அதை முடிச்சுட்டு தூங்கும்போது இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் வந்துட்டு வேறு லெவல் தான். ஐ திங்க் we all should experience it every day. That will make our life purposeful. ஓகே, நானும் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போகிறடா, நானும் என்னோடய கோலை நோக்கி தான் போகிறேன், ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப்பை தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்மளே நம்மளை கிரெடிட் கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக we all should have that. அண்ட் அதை முடித்ததுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அட் தி எண்டில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செட் பண்ணியாச்சு, இது மூலமாக நமக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ரொட்டீன் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் அட் த நைட் வரும்போது அந்த 3 கோலை நம்ம முடிக்க முடிஞ்சால் ஸ்ட்ரைக் அவுட்டு, இல்லைனா ஏன் முடிக்க முடியலங்கிறத ஒரு ஹானஸ்டான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் எழுதிட்டு அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஸோ அது மூலமாக நெக்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுக்கு நமக்கு தடைகளாக இருந்ததோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுங்கிற ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி தேடி நம்ம அப்ளை பண்ணலாம். அதை முடித்ததுக்கப்புறம் ஹானஸ்டான டே டு டேயில் ஒரு சின்ன ஆடிட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு,
நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக நல்ல சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சிலருக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இருப்பாங்க. உன் டே எப்படி போச்சு, இதை சும்மா கடமைக்கு கேட்காம அவங்க வந்துட்டு ஹார்ட்ஃபுல்லாக கேட்பாங்க, அதுலேருந்து அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. பட் நாட் எவ்ரிபடி இஸ் பிளஸ்ட் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் தெம். ஸோ நம்மளே நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட வேண்டியது தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சு, இன்றைக்கி டே சூப்பராக போச்சு, ஹாப்பியாக போச்சு, எக்ஸைட்டடாக போச்சு, சேடாக போச்சு, கன்ஃபியூஸ்டாக போச்சு, எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன நம்ம ஃபீல் பண்ணோம் த்ரூ அவுட் த டேங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணி எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஹாப்பியாக போச்சுன்னா வாட் மேட் மை டே ஹாப்பி, அது ட்ரிவியலாக இருந்துச்சா, நான் ட்ரிவியலாக இருந்துச்சா. ஏன்னா சில தேவையில்லாத விஷயமும் நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணோம். அப்படி இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பர்பஸ்ஃபுல்லியும் நம்மளை வந்துட்டு லைஃப்பை ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை ஹாப்பியாக வச்சுச்சுன்னா, ஓகே இந்த மாதிரி ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் அதிகப்படுத்துறதுங்கிறத யோசிச்சு பார்க்கலாம். அதுக்குள்ளே சிச்சுவேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி யோசிக்கலாம். இன்கேஸ் டே ரொம்ப சேடாக போச்சுன்னா அதையும் ஹானஸ்ட்டாக எழுதிட்டு, ஓகே வாட் மேட் யூ சேட், அப்போ அந்த சேட் ஆக்கக்கூடிய விஷயங்களுக்கு உள்ள எக்ஸ்போஷர்ஸை கம்மி பண்ணலாம். இல்லைன்னா அது எப்படி ஹாப்பினஸாக மாற்றுறது, வாட் இஸ் மேக்கிங் சேட், வை இட் இஸ் மேக்கிங் மீ சேடுங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வி ஷுட் switch the sad state to happy state, because at the end we all are here to be happy. And அந்த ஹாப்பினஸ் எப்போ வரும்னா, சும்மா ட்ரிவியலான விஷயம் பண்ணுறதோடைய பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணுற போது we will be happy. ஒரு நல்ல ஃபேமிலி கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போது we will be happy. ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ரியலிஸ்டிக் ஒரு ஹாப்பி ஒரு மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறப்போ will be happy. பட் அது ஆக்கப்பூர்வமாக இருக்கிறக்குள்ள விஷயமாக இருக்குதுங்கிறத முடிவு பண்ண வேண்டியதும் செட் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வி ஷுட் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேட். அப்போ அதை எழுதிக்கிறோம். கன்ஃபியூஸ்டாக இருக்கணும், ஒய் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறோங்கிறது ஒரு அக்னாலேஜ் பண்ணுறதே உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு சூப்பரான விஷயந்தான். நம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்கோங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் இருக்கலே பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கும் ஒரு சின்ன அக்னாலேஜ்மெண்ட் இருந்ததுன்னா, ஓகே ஒய் ஐ எம் கன்ஃபியூஸ்ட், அப்போது டு கெட் கிளாரிஃபிகேஷன் வி ஆர் கன்ஃபியூஸ்ட். அப்போது வாட் இஸ் மை கிளாரிட்டி, என்ன வந்துட்டு ஹவ் will I clarify this, நான் என்னோடய கிளாரிட்டி நோக்கி எப்படி போகலாம், என்னெல்லாம் எனக்கு தெரியலங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன ஆடிட் மாதிரி கொடுத்து அது லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அட் தி எண்டில் ஓகே உங்களுக்கு நமக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும். அண்ட் நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டோம்னா திரும்ப இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நம்ம இந்த ஒரு டே டு டே ஆடிட் நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பேட்டர்னை நமக்கே தெரியாமல் நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்கிற விஷயம் தெரியும். அண்ட் அதுலேருந்து நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறதும் கீழே போகிறோம் அப்படின்னா கூட அதை நம்மளே எலிவேட் பண்ணிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முடித்ததுக்கப்புறம் திரும்ப 5 things you are grateful for. ஆரம்பிக்கும் போது ஒரு 5 விஷயம் நம்மக்கிட்ட இருந்திருக்கும், முடிக்கும் போது இன்னொரு 5 விஷயம் நமக்கு தேங்க்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை எழுதிட்டு யூனிவர்ஸ்க்கு ஹார்ட்ஃபுல்லாக தேங்க்யூ சொல்லி அந்த கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் அ நைஸ் ஸ்லீப். ட்ரஸ்ட் மீ, இந்த விஷயத்த ஒரு 21 days to 30 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு ஹவ் யூ ஃபீலுங்கிறத வந்துட்டு நீங்கள் அகெயின் இதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இதை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். அண்ட் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பார்ட்னர்ஸ் இவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லலாம். சொல்லிவிட்டு ஹவ் யூ ஃபீலுங்கிறத வேணால் நீங்கள் யூ கேன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் follow these routines and experience the benefits you get out of it. And I wish you all a bright future. Stay strong.